ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஏரியா அண்ட் வால்யூம் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாக்லேட் பெட்டியின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 5:4:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதன் கன அளவு 7500 cm3 எனில் அதன் பக்க அளவுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கியூபாய்டு இல்லைங்களா? சாக்லேட் எப்படி கியூபாய்டு மாதிரி தானே இருக்கும். ஸோ கியூபாய்டோட வால்யூம் கொடுத்துட்டாங்க அவங்க. அதுலேருந்து நமக்கு சைட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொல்லியிருக்கேன், கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா என்ன? ஸோ L/B/H இல்லைங்களா? கியூபிக் யூனிட்ஸு. இந்த L/B/H தான் கண்டுபிடிக்கணும். அவங்க சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கியூபாய்டோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். இந்த L/B/H, லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷனு? முறையே 5:4:3 என்ற விகிதத்தில். அப்போது எனக்கு சைடோட வேல்யூ என்னன்னு தெரியாது, ஆனால் ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் அந்த சைட்ஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 5x:4x:3x அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது சாக்லேட் பெட்டியின் கன அளவு அப்படிங்கும்போது நமக்கு என்ன இருக்குது? 7500 L/B/H 5x × 4x × 3x. இந்த 7500 அப்படியே இருக்கட்டும். எனக்கு பார்த்தீங்கன்னா 5 4s are 20, 23s are 60. இது 1 1 1 அப்படிங்கும்போது x³ வந்துடும். சரிங்களா? இப்போது 60 ஈக்குவல்ஸ்க்கு இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ 7500 divided by 60 is equal to x³. ஸோ 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 6th டேபிளே கேன்சல் பண்ணுங்கள். 6 1s are 6, பேலன்ஸ் 1, 6 2s are 12, பேலன்ஸ் 3 வரும் 30. ஸோ 6 5s are 30. ஸோ இடம் மாற்றிக்கோங்க. x³ is equal to 125. இன்னும் சொல்ல போனால், ஸோ அப்போது என்ன எழுதிருக்கோம்? அதாவது x³ is equal to 125 இல்லைங்களா? இந்த க்யூபை ஈக்குவல்ஸ்க்கு இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போது எனக்கு என்ன ஆகிடும்னா ரூட் ஆகிடும். சரிங்களா? அப்போது x is equal to √cube √ 125. ஆப்வியஸாக நமக்கு தெரியும் 125ஓட க்யூப் அப்படிங்கும்போது, ஸோ 5³ அப்படின்னு அதுதான் 125. ஐ மீன் இதை 5 × 5 × 5ன்னு எழுதலாம். இப்போ க்யூப் ரூட்டில் இது இருக்கனால ரூட்டு கட் ஆகிடும். அப்போது இந்த 3 5க்கு பதிலாக நம்ம என்ன எடுத்து எழுதிக்கலாம்? ஒரே ஒரு 5 எடுத்து எழுதிக்கலாம். அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன? 5. சரிங்களா? இப்போது இதோட நிற்கலை. அடுத்து அந்த ஒவ்வொரு சைடோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? எனக்கு லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 5xன்னு இருக்கா? அப்போது எக்ஸுக்கு பதிலாக 5 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். 5 × 5 அப்படிங்கும்போது 25 cm. அடுத்து பிரெத்து 4x. அப்போ 4 × 5 எனக்கு என்ன வரும்? 20 cm. அடுத்து ஹைட்டு 3x. அப்போது 3 × 5 15 cm. இதுதான் அந்த 3 சைடோட ஹைட்டும், 3 சைடோட வேல்யூ. சரிங்களா?